வெல்கம் டு தி கருப்பு கிருபா சேனல். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு இல்ல உங்களுக்காக தான் மாமா. எப்படி போன வாட்டி இது பயங்கரமா வந்து உனக்கு ரெஸ்பான்ஸ் தெரியுமா? ஆமா, எல்லாரும் ஹர்ஷவர்தன் ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க. டேய் என் சேனல்ல உன்னதானே கேட்டுங்கறாங்க. பேசாம உன் பேர்ல ஒன்னு போட்டுடலாம். அதான்ப்பா உன் பேர்ல ஒன்னு போட்டுடலாமா? 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 போடிங்க ஐயா. சரி சரி, நான் சொல்றது கேளுப்பா. இங்க பாரு இளமாறன், இப்ப உங்களுடைய ஃப்ரெண்ட கூப்பிட போறான். கலைமாறன் கூப்பிடலாமா? உன் ஃப்ரெண்ட் எங்க? அப்படி பண்ண வர மாட்டான். இப்ப பாருப்பா, இளமாறன் எங்க? இதுதான் அவருடைய ஃப்ரெண்டு. அங்க பாத்தீங்களா? எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? இப்பெல்லாம் நீங்க ஒழுங்கா சாப்பிடுறது இல்லன்றாங்க அம்மா. கொடுத்துருங்கன்றான். சரி வச்சுக்கோ. சரி இன்னைக்கு ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. ஓகே, இதுக்குதான் நீ இவ்ளோ பில்டப் பண்ணியா? சரி என்ன பண்றது, டீலாகன்னு எடுத்துட்டோம். என்ன பேசுறதுன்னு தெரியல அப்படின்னு நினைப்பீங்க. அதெல்லாம் கிடையாது, நான் கண்டென்ட்டோட தான் வந்திருக்கோம். இப்போ வந்து இப்ப நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க, ஓகேங்களா? அப்பா சொல்லுங்க. ஐயோ சாமி வேற அப்பா அப்பா சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். என்ன அப்பா லோப்பா என்ன நீங்க வீக் ஆயிட்ட? இல்ல, சீக்கிரமா பேச சொல்றா, இல்லன்னா நானே பேசிடுவேன்றா. கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அம்மா அதான் லாஸ்ட்ல சொல்றேன். லாஸ்ட்ல சொல்ல மாட்டேன், எனக்கு தெரியாதுடா. ஐயோ ஐயோ, என்ன தம்பி என்னாச்சு? சரி இது வேலைக்கு ஆகாது. இளமாறன் போயிட்டு வரேன், டாடா. சரி இப்ப வந்து ஹர்ஷவர்தன் வந்து நாங்க பல வெரைட்டியா வந்து நாங்க சிரிக்க வைப்போம். அதுல வந்துட்டு இவர் வீடியோ பார்த்து இவரே சிரிப்பாரு. ஆமா, அதுதான் அவனுடைய ஸ்பெஷலே. இப்ப வந்துட்டு அதுல அவனுக்கு தெரியுதா அவன் தான்ட்டு ஒண்ணும் புரியல எனக்கு. இல்ல அது சிரிக்கிறாங்க அப்படின்னு சிரிக்கிறானா அப்படின்னு எனக்கே புரிய மாட்டேங்குது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இது புதுசா இருக்கு, அவன் வீடியோ பார்த்து அவன் சிரிக்கிறது. பரவாயில்ல, நம்ம காமெடி தான் பண்ணிருக்கோம் அப்படின்ட்டு. பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. சரி இளமாறனோட பேர் எப்படி வந்தது? இவங்க அப்பாக்கு வந்து தமிழ் பேரா வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை. ஒரு இளைமாறன், இளஞ்செழியன் அப்படிலாம் வைக்கணும்னு ஆசை, கலைமாறன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து ஜாதக பேரே வரல. ஜாதகம் எல்லாம் வந்து ஷா ஷூ அப்படிதான் வந்துச்சு. என்னங்க பட் அப்ப அதுல தானே வைக்கணும். சரி யோசிச்சு ரொம்ப நாளா யோசிச்சோம், என்னென்னமோ பேரு வந்துச்சு. பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாம பேச மாட்டேன். ஒரு கோஇன்சிடென்ஸ் என்னன்னா, நாளைக்கு தான் பேர் வைக்க போறோம் அப்படின்னா. ஆமா, அப்ப வந்துட்டு எங்க கூட வந்து ஒர்க் பண்ற டீம்ல ஒருத்தர் இருக்காரு, தம்பி தான். அவரு வந்து பைக்ல போயிட்டே இருந்தேன், பேர் என்னங்க அப்படின்னு கேட்டேன். இல்ல எல்லாரும் வந்து அவரை வந்து ஹர்ஷன் கூப்பிட்டுட்டே இருந்தாங்களா. இவர் யோசிச்சாரு, என்ன உன் கண்டிட்டு நானே பேசிட்டு இருக்கேன் கிருபா, அப்ப நீ என்ன பேசுற, என் வாய் பத்து உட்காந்துருப்பியா பேசு. என்ன என்னன்னு எருமமானு சொல்றா, என்னென்னமா பேசுறா, ஏதாச்சும் பண்ணுங்க. என்னடா உன்ன ஹர்ஷன் கூப்பிடுறாங்க, உன் பேர் என்னடா கேட்டாராம். போயிட்டு அந்த கூறிக்கிட்டு இருக்க என் பேர் ஹர்ஷவர்தன், அதனால என்ன ஹர்ஷான்னு கூப்பிடுறாங்க. டக்குன்னு ஒரு முடிவு வச்சுட்டு மறுநாள் அவரோட பேரை வச்சிட்டோம், ஹர்ஷவர்தன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பேர் வந்து ரொம்ப அழகா இருந்தது. அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு, உங்களாலதான் நாங்க இந்த பேரை வச்சோம் பாப்பாக்கு, ஹர்ஷவர்தன் அப்படின்னு சொல்லி. அந்த வீடியோ அந்த தம்பி பாத்துட்டு இருக்காரு. வாயப்பாரு இப்படிதான் இந்த பேர் வந்துச்சு. சோ இதுக்கப்புறம் வந்து இளைமாறன் ஹர்ஷவர்தன்ன்றது உங்க இஷ்டம் தான், நீங்க கூப்பிடணும். ஆனா எனக்கு பிடிச்சது இளமாறன் தான். பிடிச்சது பிடிக்காததெல்லாம் கிடையாது. ஹர்ஷவர்தன் நல்லா இருக்கு, இளமாறன் நல்லா இருக்கு.
நான் சொல்றது எனக்கு தனியா பிடிச்சது. ஓ. ஹர்ஷவர்தன் உலகமே கூப்பிட போகுது. பேசுங்க பேசுங்க. அவ்வளவுதான். என்ன கொஞ்சம் டல் ஆயிட்டாரு இன்னைக்கு. கொஞ்சம் வந்து தாத்தா தாத்தா சொல்லு. தலைவர் நல்லா சாப்பிட்டாரா, அதனால கொஞ்ச நேரத்துல தூங்கிடுவாரு. சொன்ன உடனே கொட்டாவி விட்டுட்டாயா? இந்த பையன் நல்லா தூங்க வச்சான்டா, லைட்டா போட்டு கெடுத்து விட்டானுங்க. இப்ப என்னன்னா, நான் சொல்ற டாஸ்க் பண்ணிட்டா இந்த வீடியோ இப்ப முடிச்சிடலாம். ஓகே சரி, அந்த தண்ணியை கொடுங்க. குடிங்க. தண்ணிய வச்சு என்ன பண்ணணும்? ஓ, நான் குடிச்சு டயலாக் பேசுறேன். ஓகே. ஆமா ஆமா ஆமா, லைட்டா கொடுங்க, லைட்டா கொடுங்க. என்ன லைட்டா இல்லன்னா நம்மள குடிக்க விட மாட்டான். சரி, இப்ப என்ன டயலாக்னா, தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு கொசு கட்டினா அது சரியா ஆயிராது. இன்னைக்கு டாஸ்க் பண்ண முடியாது. அவ்வளவுதான். இப்ப என்ன டாஸ்க்னா, வாயில தண்ணி ஊத்திட்டு தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு கொசு காய்ச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தூங்க வச்சுட்டு வந்துடுறோம். ஆமா.